பரிசுத்த ஓய்வு நாளை நம்ம பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படியா இந்த தகப்பன் எனக்கு கொடுத்த பாராட்டின கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஆராதனையில் பாடி இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆவியானவர் இப்படி ஆளுகை செய்தல்ல வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் அப்பா பரிசுத்த ஆவியானவரே பொறுப்படுத்தி நடத்துங்க. ஒவ்வொரு பகுதியிலும் ஆவியானவருடைய ஆளுகை உண்டாக நாங்கள் செபிக்கிறோம். மாறாத கிருபையும் இரக்கமும் தயவு எங்கள் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்வோம் பிதாவே. ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அப்பா செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அப்பா செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலையினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலையினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அப்பா செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அப்பா செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாகி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாகி மகிழ்கின்றார். ஓடினாலோ நடந்தாலோ பலன் குறைவதில்லை. ஓடினாலோ நடந்தாலோ பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அப்பா செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமாண்டவரே, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். அதை ஒவ்வொரு நாளும் நினைத்து நம்ம துதித்து அவரை ஆராதிச்சு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவே தேவன் நமக்கு ஒரு விலையேற கற்ற ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் கையில் எடுத்துக்கொண்டு அவருடைய ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்துவதை தவிர வேற ஒரு பலிகளை அவர் நம்மிடத்துல கேட்கல. ஆகையால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் பாத்திரத்தை என கையில் எடுத்துக்கொண்டவர்களால் தேவன் நமக்கு செய்த நன்மையுடன் நினைத்தவர்களால் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட பாடி ஆராதிக்கலாம். கர்த்தர் நம் நடுவிலே பெரியவராய் இருக்கிறார். நமக்கு பெரிய காரியங்களை செய்வார்.
இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறார். மரண கண்ணிகளுக்கு தேவன் நம்மளை தப்புவித்திருக்கிறார். வாதைகள் அணுகாதபடி நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதை எல்லாம் நினைச்சு தேவன் நமக்கு இந்த கடந்து வந்த இந்த வாரத்திலே, கடந்து வந்த இந்த மாதத்திலே அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் செய்கிற காரியங்களை நினைத்து பார்த்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட மனதார பாடியுடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்ல. எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. தண்டிக்கப்பட்டான் நாம் மன்னிப்படைய, நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டான் நாம் மீட்படைய, நித்திய ஜீவன் தந்தார். தண்டிக்கப்பட்டான் நாம் மன்னிப்படைய, நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டான் நாம் மீட்படைய, நித்திய ஜீவன் தந்தார். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். காயப்பட்டான் நான் சுகமாக, நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள், சுகமானோம் தழும்புகளால். காயப்பட்டார் நான் சுகமாக, நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள், சுகமானோம் தழும்புகளால். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். சாபமானார் என் சாபோனிங்க, மீட்டாரே சாபத்தினின்று. ஆபிரகாமே ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டு சிலுவையினார். சாபமானார் சாபோனிங்க, மீட்டாரே சாபத்தினின்று. ஆபிரகாமே ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டு சிலுவையினார். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. கடந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஆயிரம். ஒவ்வொரு நிமிடமும் நம்ம ஜீவனை காக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு எதிராக நிற்கிறது ஒரு கோடியாத்து தான், ஆனா நமக்கு மறைவா நிறைய கோடியாத்துக்கள். ஆனா எல்லா கோடியாத்தினுடைய கைகளுக்கும் தேவன் நம்மை தப்பு வச்சிருக்கிறார்.
கோலியாத் எய்த அம்புகள் எதுவும் நம்மளை சேதப்படுத்தாதபடி நமக்கு எதிராய் வருகிற எல்லா அம்புகளையும் தேவனே தாங்கிக் கொண்டார். நமக்கு நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்காகவே, நம்முடைய விருதலுக்காகவே அவர் காயப்பட்டிருக்கிறார். நம்ம அக்கிரமத்திற்காக அவர் ஒதுக்கப்பட்டிருக்கிறார். நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தண்டனை அவர் மேல விழுந்திருக்கு. நாம் ஜீவனை காக்கும்படியாய், நாம் உயிரோடு இந்த பூமியில வாழும்படியாய் அவருடைய ஜீவனையே நமக்காக கொடுத்திருக்கிறார். நம்மளை வாழ வைக்கிற தெய்வம் இன்றைக்கு நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். இதுவரையில் நடத்தின எபினேசர் இனியும் நம்மளை அற்புதமாக நடத்தி செல்வார். எந்த மரண பயமும் நமக்கு வேண்டாம், அவிசுவாசமும் நமக்கு வேண்டாம். நம்மளை வாழ வைக்கிற அன்பு ரட்சகர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆகையால் அவர் சொல்றார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அருமையாய் சொல்றார், உன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் நான் எண்ணி வச்சிருக்கிறேன், ஒன்று கீழே விழாது. நம்முடைய ஜீவனுக்கு அவ்வளவு கேரண்டியா இருக்கிறார். நம்ம குடும்பத்துக்கு அவ்வளவு பாதுகாப்பா இருக்கிறார். கர்த்தரின் நாம நம்ம எல்லாருக்கும் பலத்த துருகமா இருக்குது. நீதிமானா இருக்கிற நம்ம எல்லாரும் அதற்குள் ஓடி சுகமாய் தங்குவோம். ஆகையால் ஒரு சேதம் நம்மளை அணுகாதபடி அவருடைய செட்டையின் கீழ் நம்மளை மூடி மறைத்து வந்திருக்கிறார். இந்த நாள் வர நம்ம ஜீவனை பாதுகாத்தவர். இந்த உலகம் இருக்கு வரையிலும் நமக்கு ஆயுசு காலங்களை தேவன் எவ்வளவு நாட்கள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிறாரோ அந்த ஆயுசு காலங்கள் முடியும் வரையிலும் நாம் ஆராதிக்கிற தெய்வமே இந்த ஜீவனுக்கு அதிபதியாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் பெர்மிஷன் இல்லாம இந்த ஜீவனை யாரும் தொட முடியாது, யாரும் சேதப்படுத்த முடியாது. நம்முடைய ஜீவன் எல்லாம் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிக்க. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணக்கிற்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். இந்த ஜீவனை எதற்காக இந்த நாள் வரை காத்து வந்திருக்கிறார்னா அவரை ஆராதிக்கும்படிதான். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? மகிமை பொருந்திய பட்டயமும் சகாயசியின் கேடகமாய் அவர் நமக்கு இருக்கிறார். இந்த ஜீவனை, அவருடைய ஜீவனை கொடுத்து நம்ம ஜீவனை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். சத்துருடைய கரத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து இந்த ஜீவனை அவர் மீட்டெடுத்தபடியினால் நம்முடைய ஜீவன் எல்லாம் இயேசு ராஜாவுடைய கரத்துல இருக்கு. ஒருவரும் சேதப்படுத்த முடியாது. நம்ம ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் அவருடைய நன்மையும் கிருபையும் மாத்திரம்தான் நம்மளை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களா இருப்போம். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஜீவன் உள்ளவரை விடுதலையாய் பாடி ஆராதனை செய்வோம். அவரிடத்துல இப்ப வச்சிருக்கிற அன்பை விட அதிகமான அன்பு செலுத்துவோம். நமக்கு நம்ம மேல எவ்வளோ பெரிய அன்பு வச்சிருந்தா அவர் ஜீவனையே நமக்கு கொடுத்திருப்பாரு. ஆகையா அந்த வாழு ஒரு வாழ்க்கை ஏசப்பா, இந்த பூமியில உமக்காக நான் வாழ்ந்து முடிப்பேன். இந்த ஜீவனை உமக்காக நான் வாழ்வேப்பா. இந்த ஜீவன் உமக்காக வாழும் இந்த பூமியில. அப்படிப்பட்ட நல்ல ஒரு தீர்மானம் எடுப்போம். அந்த நாட்களில இந்த நான் வாழு வாழ்க்கை எனக்காக ஜீவன் கொடுத்த என் இயேசு ராஜாவுக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழும் இந்த ஒரு வாழ்க்கை நான் உமக்காய் வாழ்ந்து முடிக்க எனக்கு பலன் தாங்க பாடு சொல்லுவோம். ஆவியானவரே என்னை ஆளுகை செய்ய பாடு சொல்லுவோம். நான் சுய புத்தியை நாடாதபடி, சுய பலத்தை நாடாதபடி, மனித பலத்தை நாடாதபடி, இந்த உலகத்தை நம்பி நான் மோசம் போகாதபடி நான் உமக்காய் ஓடணும்பா. நான் உமக்காக வாழணும். நான் உமக்காய் இந்த பூமியில ஜீவிக்கணும். ஏதாவது ஒன்று நான் உமக்காக இந்த பூமியில செய்யணும் ஆண்டவரே. அதற்காகவே இந்த ஜீவனை எனக்கு கொடுத்திருக்கீங்க. இந்த ஜீவனை, உங்க ஜீவனை கொடுத்து நீங்க மீட்டெடுத்திருக்கீங்க. என்னை இந்த பூமியில நீங்க என்னை பிறக்க வச்சதே நான் உமக்காக வாடுபடியாகத்தான் ஆண்டவரே.
இவ்வளவு நாள் அதை அறியாமல் இருந்தேன், இன்றைக்கு நான் அறிந்து கொண்டேன். இனிமேல் என்னுடைய ஜீவன் தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றதா இருக்கிறபடியினால் நான் உன்னுடைய பார்வையில விலையேற பெற்றவளா இருக்கிறேன், விலையேற பெற்றவனா இருக்கிறேங்கிறத இன்றைக்கு நான் அறிந்து கொண்டேன். ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நிமிடமும் நான் உமக்காய் ஓடுவேன், அதற்கு எனக்கு இருபதாங்க, அதற்கு எனக்கு பிறந்தாங்கப்பான்னு சொல்லி நல்ல ஒரு தீர்மானம் எடுத்து ஜெபத்தோடு கூட செய்தி வேலைகளை கடந்து வருவோம். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிற தாசர் மூலமாய் உங்களோடு கூட உங்க ஆத்துமாக்கு வேண்டிய வார்த்தைகளை இன்றைக்கு திட்டமாய் பேசுவார். அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு ஓடுவார். கர்த்தர் நமக்கு பெரியவராய் இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்வார். சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளான பலிதன் நாளுக்கு நாள் புதிதாகப்படுகின்ற நேரமிது, உள்ளான பலிதன் நாளுக்கு நாள் புதிதாகப்படுகின்ற நேரமிது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுவே, ஈடையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுவே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கண்களை மூடி அந்த வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே சொல்லி அறிவிப்பார். நன்றி ஆண்டவரே, உங்களோட வார்த்தையை இந்த பாதத்தில் இருக்கிறேன். அநேக மறித்திய மக்களை மறித்து விடுபடும் இந்த வார்த்தையை மக்களுக்கு அந்த நேசமாக பிரயோஜனமாக இருக்க, ஆசீர்வாதமாக இருக்க திரும்ப தேசந்திரிக்கிறாவே. தேவ நல்லவர். பக்கத்தில் கரண்டு சொல்லுங்க, நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். அதாவது இந்த கொரோனாங்கிற இந்த விளைவில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி சாப்பிட்டோம், இப்போ எப்படி சாப்பிடணும்னு நினைச்சு பார்த்தா தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். இல்லை சொல்லாமா? இம்மட்டும் தேவன் அருமையா அற்புதமா என்ன செய்கிறாரு, நடத்தி வருகிறார். இன்னைக்கு செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம். தேவன் நல்லவராக இருக்கிறார். ஏசாயா 62:3 எடுத்து வாசிங்க. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கீழமா இருக்கிறார். சந்தோஷமா இருக்கீங்க. நீ கர்த்தருடைய கையில் நீ எப்படி இருக்கிற, அலங்காரமான கீழமா இருக்கிறார். சொல்லாமா? மோசே பிறக்கும் போது அம்மா பாக்குறா, மோசையை பார்க்கும் போது அவன் அழகுள்ளவனாய் காணப்பட்டான். உண்மைதானே? ஆனா தாய்க்கு அவனை பார்க்கும் போது அழகுள்ள பிள்ளையா தெரியுது. ஆனா தேவனுக்கு பார்க்கும் போது பெரிய ராஜாவாய் வருவார். கைது இன்னைக்கு உங்க மேல இருக்கிற தரிசனம், என் மேல இருக்கிற தரிசனம் இன்னைக்கு தான் வெளிப்பட்டு இருக்கு. ஆரம்பத்துல நான் பிறந்த அன்னைக்கு எங்க அம்மாவுக்கு தெரியாது, எங்க அப்பாவுக்கு தெரியாது, என் கூட பெரியக்கு கூட தெரியாது, அவன் ஊழியக்காரன் சொல்லாமா? கல்யாணம் முடிச்சு 2 பிள்ளைக்கு தகப்பன் ஆயிட்டேன், அப்ப கூட நான் ஊழியக்காரன் சொல்லி எனக்கு என்ன செய்யல தெரியல சொல்லாமா? நாலு அடைவுல நான் போய் சபைக்கு போய் ஒரே சபையில இருந்து அங்க ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போதுதான் அந்த மகிமை என் மேல என்ன செய்யப்பட்டது, காணப்பட்டது. இல்ல சொல்லாமா? அன்னைக்கு மோசையை பெற்றெடுத்த அந்த தாய் பார்க்கிறா, அழகுள்ளவனாய் காணப்பட்டார். இல்ல சொல்லாமா? ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும் பிள்ளைய பார்க்கும் போது அவருடைய அதாவது மறைந்திருக்கிற மேன்மை அவனால என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அது ஒருவர் பாப்பா, அது யாருன்னா தேவன் பாப்பா.
இல்ல சொல்லாமா உங்க மேல அதாவது வந்து உங்க மேல அளவுக்கு அதிகமான ஒரு திட்டத்தை தேவன் என்ன செய்திருக்கிறாரு, வைத்து இருக்கிறார். அதனால அந்த வாக்கு தேவன் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமா இருக்கிறாய். என்ன சொல்லாமா தேவனுடைய பார்வைக்கு நீ அருமையா இருக்கிறாய். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க. கவலையே படாதீங்க. தேவன் பெரிய காரியங்களை தேவன் உங்களுக்கு செய்வார். யாத்திராகவும் நம்ம தியானிச்சுட்டு வரோம். தேவன் நல்லவரா இருக்கிறாரு. பாயிண்ட்டுக்கு போலாம். தேவன் நல்லவர். தலைப்படி வச்சுக்கோங்க. தேவன் நல்லவர். ஏசாயா எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 62:3 எடுத்து சத்தமா வாசியாம சொல்றேன். வாசிக்கலாம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமா இருக்கிறாய். தேவனுடைய கரத்தில் நீ தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருக்கிற. சந்தோஷமா இருக்கீங்க. இதுதான் 1வது பாயிண்ட். அதை தலைப்படுத்திக்கோங்க. 1வது பாயிண்ட் உன்னுடைய தேவனுடைய கரத்தில் எப்படி இருக்கிற அலங்காரமான கிரீடமா இருக்கிறாய். பாயிண்ட்டுக்கு வருவோம். உன் தேவனாகிய கர்த்தரின் கரத்தில் நீ எப்படி இருக்கிறன்னா ராஜமுடியா இருக்கிறாய். இல்ல சொல்லாமா தேவனுடைய கரத்தில் நீங்க எப்படி இருக்கிறீங்க, ராஜமுடியா இருக்கிறீங்க. இல்ல சொல்லாமா அமே உங்க மேல வச்சிருக்கிற அன்பை தேவன் இந்த நாட்கள்ல தேவன் வெளிப்படுத்துவார். இன்னைக்கு இங்க பாக்குறோம். யாத்திராகம் எடுத்து பாக்குறோம். யாத்திராகமும் 3:2 எடுத்து வாசிக்க சொல்றோம். யாத்திராகமும் 3:2 எடுத்து வாசிங்க. தேவன் நல்லவர். அங்கே கர்த்தருடைய தூதனானவன் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். ஆமென். சொல்லாமா முட்செடியில மோசேக்கு என்ன செய்றாரு, தரிசனமாகிறவரா இருக்கிறார். இன்னைக்கு நீயும் நானும் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து எனக்கு நீங்க என்ன செய்யணும், தரிசனமாகும் ஆண்டவரே. இல்ல சொல்லாமா உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் காணணும், ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அவருடைய தரிசனத்தை காண்கிற மக்களா இருக்கணும். உங்க எதிர்காலத்தை குறித்து தேவனிடத்துல கேட்கணும். ஆண்டவரே என்னுடைய தரிசனம் என்ன, என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்ன ஆண்டவரே. இல்ல சொல்லாமா நீங்களும் நானும் கேட்காத நாளதான் நம்முடைய கஷ்டங்களை பாடுகளை நம்ம என்ன செய்யறோம். அவர் பாருங்களேன் முட்செடியில தேவன் என்ன செய்தாரு, தோண்டம் பண்ணினார். என்ன சொல்லாமா அதான் சொல்றாரு சோதரன். முட்செடியில் பத்தே மோசேக்கு தரிசனமாகவில்லையா, முட்செடியில் பத்தே மோசேக்கு தரிசனமாகவில்லையா, காத்திருக்கும் இந்த அடியானுக்கு பதில் ஒன்றுமே இல்லையா, பதில் ஒன்றுமே இல்லையா. என்ன சொல்லாமா கண்டிப்பா உங்களுக்கு பதில் வரும். பக்கத்துல கரெக்ட் உங்களுக்கு பதில் வரும். இல்ல சொல்லாமா மோசேக்கு தென்பட்ட தேவன் உங்களுக்கு தென்படுவார். அங்க அக்கினி என்ன செய்து எரியுது, ஆனா முட்செடி என்ன செய்யல, எரியல. அந்த அதிசயத்தை காணும் போது இவனுக்குள்ள ஒரு ஆர்வம் வந்துச்சா, அங்க போய் அந்த அந்த தீபத்தை என்ன செய்யணும், நானு அந்த எரியிற அக்கினியை நான் என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். என்ன சொல்லாமா அந்த ஊற்றுக்கோள் உங்களுக்கு அடிதீனம் என்ன செய்யணும் வேணும். அடிதீனம் அதிகாலை இருந்துருச்சு, இருவரும் கருப்புள்ள பட்டயத்தை நான் பார்ப்பேன், நான் வாசிப்பேன், அந்த வாசித்த அந்த பிரகாரம் நான் வார்த்தை பிரகாரம் நான் நடப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள என்ன செய்யணும். இவன் போய் காணணும்னு சொல்லி வாசித்தனால தேவன் அவரோடு பேசுகிறவராய் காணப்பட்டார். அவர் எப்ப பேசுவார்னா நீ தொடர்ந்து தேவனோடு என்ன செய்யணும், உருவான மக்களாய் காணப்படணும், ஜெபிக்கிற மக்களாய் காணப்படணும். இல்ல சொல்லாமா அவர் அருகில என்ன செய்யறாரு, போறாரு. அருகில போன உடனே மோசேயுடைய பேரை சொல்லுகிற தேவனா இருக்கிறார். மோசே மோசே சொல்லி அவர் 2 தடவை என்ன செய்யறாரு, கூப்பிடுகிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு நீங்க தேவனிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய பேரை சொல்லி என்ன செய்யுங்க. இல்ல சொல்லாமா என்னைக்குமே பேரை சொல்லி அழைக்கிற தேவனா இருக்கிறார். மரித்து போனான், ஆசிரியர் மரித்து போன எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அந்த கல்லறை பக்கத்துல நின்று பேரை சொல்லி என்ன செய்தாரு, அழைத்தார். மரித்தவனே பேரை சொல்லி அழைக்கிற தேவன், நீ உயிரோடு இருக்கிற உன்னை பேரை சொல்லி தேவன் அழைத்தார். இல்ல சொல்லாமா தேவன் நல்லது. அப்ப பாருங்க உபாகமம் இந்த 2 வசனம் அப்ப எடுத்திருக்கிறேன். உபாகமம் 4:10 எடுத்து வாசி, டக்கு வாசிக்க சோதனை. உபாகமம் 4:10 வாசிங்க. யாத்திராகமும் 3 எடுத்து வச்சுக்கோங்க சோதனை. உன் கண்கள் கண்ட காரியங்கள் நீ மறவாதபடிக்கு நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் இருதயத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது, நீக்கவே கூடாது அப்படிங்கிறார். இல்ல சொல்லாமா இன்னைக்கு வந்து அப்படிப்பட்ட அதிசயங்கள்
தேவன் உனக்கு செய்ய போறார். உன் இருதயத்தை விட்டு விளங்காத அற்புதங்களை இந்த நாட்கள் உன் வாழ்க்கையில செய்வார். உன் இருதயத்தை விட்டு விலகாதபடி அந்த அற்புதம் உன் வாழ்க்கையில நடக்க போகுது. அடுத்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்க போகுது, அபிஷேகம் நடக்க போகுது. இல்ல சொல்லாமா? தேவன் அந்த இடத்துல மோசேட்ட சொல்றாரு, நீ கண்ட காட்சியை நீ மறந்துடாத. இல்ல சொல்லாமா? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் அற்புதமா நடத்தினார். யாக்கோபுடைய காலத்துல அற்புதமா நடத்தினார். இவங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன கேட்டா, விக்கிரகத்தை என்ன செய்தாங்க? பின்பற்றினார்கள். அதனாலதான் அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன செய்யப்பட்டது? தொடர்ந்து பிடித்ததா. இல்ல சொல்லாமா? பசியும் பட்டினியா இருந்தவங்க நல்ல ஆகாரத்தை தேவன் கொடுத்தார், நல்ல சாப்பாடு கொடுத்தார், சமாதானமா இருந்தாங்க. யோசேப்பு மரிச்சு போனான், ஆதியில் இருந்த ராஜா மரிச்சு போனான். அந்த யோசேப்பு அறியாத ராஜா வரும்பொழுது கஷ்டங்கள் என்ன செய்யுது இவங்களுக்கு? அந்ததுக்கு காரணம் என்ன கேட்டா, அந்த அறியாத ராஜா வந்து எப்ப அது விக்கிரத்தை வணங்குறானோ அப்பவே இவங்க என்ன செஞ்சுட்டாங்க? செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம என்னைக்குமே என்ன கஷ்டங்களும் பாடுகள் வந்தாலும் தேவனை விட்டு விலகவே கூடாது, தேவனை விட்டு பின் வாங்கவே கூடாது. எப்ப கஷ்டம் வருதோ அப்ப என்ன நடக்கும்னு நினைக்கீங்க சொல்லுங்க? எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் உங்களுக்கு என்ன நடக்கும்? அப்ப அற்புதம் என்ன செய்யும்? கஷ்டங்கள் வருது அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? அற்புதங்கள் நடக்கும். இல்ல சொல்லாமா? அப்ப பாருங்க, மோசேட்ட சொல்றாரு, இந்த காட்சி நீ என்ன செஞ்சிராத, மறந்துடாத. இன்னைக்கு எத்தனையோ அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார், எத்தனையோ காரியத்தில் நம்மளுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆனா தேவன் என்ன செஞ்சிட்டோம்? கர்த்தரை என்ன செஞ்சிட்டோம்? மறந்துட்டோம். ஜெபம் பண்ண மறந்துட்டோம், வேத வாசிக்க மறந்துட்டோம், சொல்ல போனா சர்ச்சைக்கே போக மறந்துட்டோம். தேவன் நல்லவர். இல்ல சொல்லாமா? சொல்றாரு, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். உம்மை அப்பா 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 என்று சொல்லவா, உம்மை அப்பா அம்மா அம்மா என்று சொல்லவா, உம்மை அப்பா 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 என்று சொல்லவா, உம்மை அம்மா 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 என்று சொல்லவா. நெருக்கத்திலே அனுப்பும் போது அப்பாவை போல என்னை நெருங்கி வந்து சூழ்ந்து கொண்டு அம்மாவை போல, நெருக்கத்திலே அனுப்பும் போது அப்பாவை போல என்னை நெருங்கி வந்து சூழ்ந்து கொண்டு அம்மாவை போல, பாச அம்மாவை போல, உம்மை அப்பா 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 என்று சொல்லவா, உம்மை அம்மா 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 என்று சொல்லவா. எது சந்தோஷமா இருக்கீங்க? மோசேயோடு தேவன் பேசுறாரு, அந்த நெருக்கத்தில் அனுப்ப அவனை ஆயத்தப்படுத்துறாரு. அப்ப அவன் சொல்றா, மோசே சொல்றா, நான் திக்குவாயன் ஆண்டவரே, நான் மந்தவாயன் ஆண்டவரே. இப்படிதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்னால ஜெபம் பண்ண முடியாது, என்னால முடியல, என்னுடைய வேதனை என்னுடைய பாடுகள் நினைக்கும் போது தேவனுடைய சமூகத்தில் அமர முடியல. தேவன் உன்னை அமர பண்ணுவார், உன்னை கைவிட மாட்டார். உன்னை அழைத்த தேவன் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டார். சொல்லாமா? மோசே சொல்றாரு, நீ ஒருபோதும் நீ கண்ட காட்சிகளை என்ன செஞ்சிடாத, மறந்துடாத. பிள்ளைக்கு சொல்லுகிறதை போல தேவன் உன்னோடு பேசுகிறவராய் இருக்கிறார். சொல்லாமா? யாத்திராகமம் 3:4 எடுத்து வாசியமா சொல்றோம். ஆமே, எழுத்துலாமா? அவன் வந்து கிட்ட வருகிறத தகப்பன் என்ன செய்தாராம்? பார்த்தார். சொல்லாமா? அதாவது வந்து ஒரு சிறு பிள்ளை தவுண்டு போறத ஒரு குத்து வழக்கு எஞ்சிக்கிட்டு இருக்கு, அந்த பிள்ளை தவுண்டு ஓடி போய் பிடிக்க போறான். தாய்க்கு தெரிஞ்ச உடனே தாய் சும்மா இருப்பாளா? இல்ல, ஓடி போய் பிள்ளை என்ன செஞ்சிருவா? தூக்கிடுவா. அது போல அந்த இடத்துல நடக்குது. அவர் சொல்றாரு, நீ கிட்ட என்ன செய்யாத. இல்ல சொல்லாமா? ஆமே, எந்த இடத்துலயும் தேவன் உன்னை எச்சரிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? பாவ வழியில போகும்போது தேவன் பாவ வழியில போராட்டம் எச்சரிப்பு, எத்தனையோ எச்சரிப்பு நம்மளுக்கு என்ன செய்திருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். ஆனாலும் தட்டி கழித்து நம்ம போன நாட்கள் உண்டு. ஆனால் அவர் என்ன செய்யறாரா? உருக்கத்தோடு ஒண்ணு என்ன செய்யறாரு? சேர்த்து கொடுக்கிறவரா இருக்கிறார். இல்ல சொல்லாமா? மோசேட்ட பேசுற தேவன் என்னிடத்துல உன்னிடத்துல என்ன செய்யறாரு? பேசுகிறார். பாவ வழியில போகும்போது, தேவன் விட்டு விலகி போகும்போது தேவன் எச்சரிப்பு சத்தம் என்ன செய்யறாரு? எத்தனையோ நாட்கள் நம்மளோட பேசியிருக்கிறார், எத்தனையோ நாட்கள் நம்மளோட இடைப்பட்டு இருக்கிறார். வார்த்தை மூலியமாய், ரேடியோ மூலியமாய், மனுஷன் மூலியமாய், பைபிள் மூலியமாய், பாட்டு மூலியமாய் தேவன் நம்மளோடு பேசுகிறவராய் இருக்கிறார். அப்படி இருந்து நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? உணர்வது
இன்னைக்கு நீங்களும் நானும் உணர வேண்டும். இந்த வார்த்தையை நீங்க மறந்து போயிடக்கூடாது. பக்கத்துல சொல்லுங்க, இன்னைக்கு எடுத்த வார்த்தை நீங்க மறந்து போயிடவே கூடாது. இல்ல சொல்லாமா? மோசேட்ட சொன்ன தேவன் உங்களிடத்தில் சொல்றாரு, இன்னைக்கு இந்த வார்த்தையை நீ மறந்து போயிடாத. அவர் சொல்றாரு, நீ கிட்டி சேராதே. இல்ல சொல்லாமா? ஆமென். நீ நிக்கிற பூமி பரிசுத்த பூமி. பாதவச்சை என்ன செய்ய போடு, கழட்டி போடு. இல்ல சொல்லாமா? கழட்டி போட்டதை மீண்டும் என்ன செஞ்சிடாதீங்க, சேர்த்துடாது. தேவனோடு ஐக்கியப்பட்டுட்டீங்க, திருவந்திர கலந்து கொள்றீங்க, மீண்டும் என்ன செய்யக்கூடாது. இல்ல சொல்லாமா? வாசிக்கலாம். தேவன் நல்லவர். 4 வாசித்தீங்க, 6 வாசியமா சொல்கிறேன். பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய பிதாவுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். இல்ல சொல்லாமா? அவன் இடத்துல, மோசேயின் இடத்துல தேவன் சொல்றாரு, ஆதியும் நான் தான், அந்தமும் நான் தான். இல்ல சொல்லாமா? ஆமென். அவன் சொல்றாரு, ஆதியும் நான் தான், அந்தமும் நான் தான் இருக்கிறேன், நீ பயப்படாதே. இல்ல சொல்லாமா? ஆமென். உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே உங்களை என்ன செய்திருக்கிறாரு, அவர் அறிந்திருக்கிறார். நீங்களும் நானும் உலகத்துல கல்வியில உருவாக்கு முன்பதாகவே என்னை பேர் சொல்லி அழைக்கிற தேவனா இருக்கிறார். இல்ல சொல்லாமா? அப்படிப்பட்ட ஒரு அன்பு நம்ம மேல வைத்திருக்கிறார். இல்ல சொல்லாமா? சோதரம். இந்த 6 வசனம் எரேமியா 30:24 எடுத்து வாசி. எரேமியா 30:24 வாசி. குறிப்பிட்டு ஆசீர்வாதமா இருக்கு தேவனால. எரேமியா 30:24 வாசனம். கர்த்தர் தம்முடைய இதயத்தின் நினைவுகளை நடைபித்து நிறைவேற்றும் அளவு அவருடைய உக்கிர கோபம் தணியாது. கடைசி நாட்களில் அதை உணர்ந்து கொள்வீர்கள். இல்ல சொல்லாமா? அவன் மோசேயோடு பண்ண அந்த உடன்படிக்கையை தேவன் தீர்மானம் பண்ணினார். உன்னை கண்டிப்பா உயர்த்தி ஆவார். பக்கத்துல காட்டு சொன்னேன், உன்னை உயர்த்தியே ஆவார். நீ எவ்வளவு கஷ்டத்துல இருந்தியோ, எவ்வளவு தூரம் நீ கஷ்டத்தை நீ அனுபவிச்சியோ, அவ்வளவு தூரத்துக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அவர் சொல்றாரு, நான் எடுத்த தீர்மானத்தை நான் என்ன செய்வேன், செஞ்சே முடிப்பேன் அப்படிங்கிறார். யாரை வச்சு? இந்த மோசையை வச்சு இஸ்ரவேல் ஜனங்களை நான் என்ன செய்வேன், மீட்டு கொண்டு வருவேன். இன்னைக்கு நிறைய சில கஷ்டத்துக்குள்ள இங்க இருக்கலாம். கண்டிப்பா இந்த மாசத்துல தேவன் மீட்டு கொண்டு வருவார். இங்க ஆலயம் ஸ்டார்ட் பண்ணும் போது நீங்க எல்லாரும் சாட்சியா சொல்லுவீங்க, அற்புதங்கள் என்ன செய்ய போறார் தேவன் இந்த நாள்ல உங்களுக்கு செய்ய போறார். மீண்டும் வாசியமா சொல்றது 24. கர்த்தர் தம்முடைய இதயத்தின் நினைவுகளை நடப்பித்து பாத்தீங்களா, அவர் நிறைவேற்றும் அளவும் அவருடைய உக்கிர கோபம் தணியாது. இல்ல சொல்லாமா? இஸ்ரவேல் ஜனங்கள் மேல அவ்வளவு இரக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறார். உங்க மேலே அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார், தாழ்மை உள்ளவராய் இருக்கிறார். எப்ப அவர் முகத்தை நீ பாப்பன்னு சொல்லி அவர் ஏங்கி இருக்கிறார். இல்ல சொல்லாமா? அதாவது ஒரு சைடுல ஒரு பைபிள் வச்சுட்டு ஒரு சைடுல ஒரு 1000 ரூபாய் கட்டு 2000 ரூபாய் கட்டி இவ்வளவு வச்சாங்க, எதை எடுப்பீங்க? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை கஷ்டம், பாடு, உபத்திரம், வேதனை. அப்ப அந்த ரூபாய் எடுத்துட்டு எல்லா பிரச்சனையும் நிறுத்தி செஞ்சிடும், சால்வ் ஆயிடும். ஆனா பைபிள் எடுத்தா கொஞ்சம் கஷ்டம் தான். எதை எடுப்பீங்க? ரூபாய் தான் எடுப்போம். ரூபாய் தான் எடுப்போம். அப்பா சொல்ற ரூபாய் தான் எடுப்போம். ஏன்னா நம்ம தகுதியா இருந்தோம்னா பைபிள் என்ன செஞ்சிருவோம், தகுதி இல்லைன்னா ரூபாய் எடுத்துட்டு என்ன செஞ்சிருவோம். என்ன சொல்லாமா? நீங்களும் நான் தகுதி உள்ளவங்களா இருக்கணும். என்ன சொல்லாமா? நான் தகுதி உள்ளவங்களா இருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தை நம்ம ஜெயிச்சிடலாம். என்ன சொல்லாமா? தேவன் நல்லவர், சோதரர். அவர் தீர்மானம் பண்ணியிருக்கிறாரு, கண்டிப்பா உங்களை உயர்த்துவார். கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற சிறையிலிருந்து தேவன் உங்களுக்கு விடுதலையை தருவார். என்ன சொல்லாமா? நன்றி ஆண்டவரே, சோதரம். யாத்திராகமம் 3:7 எடுத்து வாசியோட சோதரம். யாத்திராகமம் 3:7 வாசி. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோசனைகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். ஆமென். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். ஆமென். இல்ல சொல்லாமா? அவர்கள் படுகிற வேதனையை நான் என்ன செய்றேன். ஆமென். சிலவங்க நினைக்கிறாங்க, இன்னும் நான் ஜெபம் பண்றேன், நான் உபவாசம் இருக்கிறேன், இன்னும் என் ஜெபம் என்ன செய்யப்படல, கேட்கப்படல. இல்ல, கேட்டுச்சு ஜோதரம். இல்ல சொல்லாமா? ஆமென். அவங்க படுற கஷ்டத்தை தேவன் என்ன செய்தாராம், அறிந்து கொண்டார். இன்றைக்கு உங்களுடைய கஷ்டத்தை தேவன் அறிகிறார். அவர் அறியாதது ஒன்றுமே இல்லை. அவன் கண்களுக்கு மறைவான காரியம் ஒன்றுமே கிடையாது. இல்ல சொல்லாமா? இன்றைக்கு உங்களுடைய கஷ்டங்கள் என்ன செய்யும், மாற. அதான் சொல்ற, உண்டான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. இல்ல சொல்லாமா? சங்கீதம்
அவர்கள் கிரியைகளை கற்று ஜாதிகளோட கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று எது வாசி 106 வாசி அவர்களுடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள் அவைகள் அவர்களுக்கு கண்ணியாயிற்று. ஆமென். இல்லம்மா அவங்க கஷ்டத்துக்கு காரணம் என்ன? இந்த பலவீனத்துக்கு காரணம் என்னன்னா அவங்க என்ன செஞ்சாங்க? தேவனை விட்டு என்ன செஞ்சாங்க? விலகினாங்க. அவங்க அபிஷேகம் இழந்து போச்சு. அவங்க வல்லமை அவங்க விட்டு போயிருச்சு. ஆசீர்வாதம் அவங்க விட்டு போயிருச்சு. அவங்க மேல இருக்கிற நிழல் அவங்க விட்டு என்ன செஞ்சிருச்சு? மேக செம்ம அவங்க விட்டு என்ன செஞ்சிருச்சு? விலகிடுச்சு. அதனாலதான் அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன செய்யப்பட்டது? இல்ல சொல்லாமா ஒருபோதும் தேவன் கொடுத்த அபிஷேகம் நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது? வெல்லவே கூடாது. இல்ல சொல்லாமா சங்கீதக்காரர் அன்பே சொல்றாரு. அவங்க 36 மீட்டு வாசிறாங்க. அவர்களுடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள். அவங்களுடைய விக்கிரகத்தை அவங்க சேவித்தார்கள். அவைகள் அவர்களுக்கு கண்ணியாயிற்று. அவங்களுக்கு அது கண்ணியாய் மாறிட்டாங்க. யாருடைய வார்த்தை என்ன செய்யக்கூடாது? ஏற்கவே கூடாது. அதனால ஒண்ணும் இல்லை. அதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லுவான். சாசன நம்மளை ஏமாற்றதா இருப்பான். இல்ல சொல்லாமா வழி தேடி கொண்டு இருக்கிறான். எதுக்கு வழி தேடுறான்? எச்சிக்கிற சிங்கத்தை போல என்ன செய்யறாவே? தேவன் நல்லவர். 2வது பாயிண்ட் போலாம். ஏசப்பா நல்லவர். எடுத்து வாசிக்கலாம். தேவன் நல்லவரா இருக்கிறார். 8 வாசி யாத்திராகமும் 3:8 வாசிக்க சொல்றேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாக்கிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இல்ல சொல்லாமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தேவன் ஆயத்தப்படுத்திட்டு அவங்களை அழைக்க தேவன் ஆயத்தமா இருந்தார். இல்ல சொல்லாமா கல்யாணத்துக்கு போகும்போது அவங்க இலையை செஞ்சிருவாங்க. போட்டுட்டு எல்லாரும் பார்த்துப்பீங்களா? அப்படிதான் தேவன் நம்மளை அழைக்கிறார். ஆசீர்வாதத்தை அவருக்கு முன்னாடி வச்சு நம்மளை அழைக்கிறவரா இருக்கிறார். இந்த மாசம் நீங்க ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டியது அவருக்கு தருவார். இப்படி சொல்லாமா எகிப்தினுடைய கைக்கு தேவன் என்ன செய்வாரா? விடுதலையாக்குவார். இன்றைக்கு உங்களுடைய கஷ்டப்பாடுகள் இருந்து தேவன் உங்களை விடுதலையாக்குவார். இல்ல சொல்லாமா அது தீராத பாடுகளா இருக்கலாம், இல்ல தீராத வேதனையா இருக்கலாம். இல்ல சொல்லாமா அதுல இருந்து கண்டிப்பான முறையில இன்றைக்கு என்ன செய்வார்? உங்களுக்கு விடுதலையை தருவார். அதுல பாக்குறோம் பாருங்க. 8ல பாக்குறேன். நிறுத்தி வாசியமா சொல்றேன். அவர்களை எகிப்தினுடைய கைக்கு அவங்களை விடுதலையாக்கவும் அவர் தீர்மானம் பண்ணினார். இன்றைக்கு உங்களை இந்த காலை வேளையில தேவன் ஆராதனை வேளையில தேவன் திட்டமா சொல்றாரு. உங்களுடைய கஷ்டத்திலிருந்து தேவன் உங்களை என்ன செய்வாரு? என்ன சொல்லாமா உங்களுடைய உபத்திரவத்திலிருந்து தேவன் உங்களை என்ன செய்வாரு? விட முடியாத பாவத்திலிருந்து உங்களை என்ன செய்வாரு? என்ன சொல்லாமா விரைவி கூட சொல்லுவான், எனக்கு சித்தம் உண்டு, நீங்க எனக்கு என்ன செய்யுங்க, எனக்கு என்ன செய்யுங்க, குணத்தை அழிங்க ஆண்டவரே. எனக்கு நான் நம்புறேன் ஆண்டவரே, நீங்க எனக்கு என்ன செஞ்சிருவீங்க, பார்வையை கொடுத்துருவீங்கன்னு சொல்லி நான் என்ன செய்யறேன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே சொல்லுவோம். ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னு சொன்னா நம்மகிட்ட தான் இருக்கு ஆசீர்வாதம், உங்ககிட்ட தான் இருக்கு ஆசீர்வாதம். இல்லை சொல்லாமா அதை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். தேவன் நல்லவர். இல்லை சொல்லாமா ஆமென். 9 வாசம் யாத்திரா 3:9 வாசம் பெட்டும் ராஜா. இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குற ஒடுக்குதலையும் கண்டேன். ஆமென். என்ன சொல்லலாமா இஸ்ரவேலுடைய கூக்குரலை தேவன் செய்தாராம். கேட்டார். இன்னைக்கு உன் ஜெபத்தை தேவன் கேட்பார். ஆமென். உன் பாடலை தேவன் கேட்பார். உன்னுடைய ஆசைகளை தேவன் அறிந்திருக்கிறார். என்ன சொல்லலாமா ஆமென். மனுஷ முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை காண்கிறவரா இருக்கிறார். அவர் இருதயத்தை பார்க்கறதுனால நீங்களும் நானும் விசேஷித்தவர். என்ன சொல்லலாமா மனுஷ முகத்தை தான் பார்ப்போம், ஆனா தேவன் என்ன செய்யறாரு? இருதயத்தை காண்கிற தேவனா இருக்கிறார். உங்களுடைய குக்கரனை தேவன் என்ன செய்தாரா? என்ன சொல்லலாமா நீங்களும் நானும் கண்ணீரோடு தேவனுக்கு ஜெபம் பண்ணுவோம். தேவன் கண்டிப்பா தேவன் விடுதலை தருவார். என்ன சொல்லலாமா கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா, குறைகளை தீர்ப்பவரே
உள்ளோ மகிழ்ந்திருப்பே. இல்ல சொல்லாமா? உள்ளத்தை தேவன் மகிழ பண்ணுவார். இந்த மாசத்துல தேவன் கண்டிப்பாக இந்த மாசம் 4வது மாசம் வாக்குத்தத்தம் என்ன? உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு இப்ப இன்னைக்கு விரோதமா எழும்புன எல்லாருக்குமே தெரியும், அது வாய்க்காதே போகும். அந்த அந்த பேரை கூட நாம நாவல என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. வாசலுக்கு வர்றதுக்கு முன்பதாகவே தேவன் அதை என்ன செய்யறாரு, அழிச்சு போடுவார். என்ன சொல்லாமா? தேவன் நல்லவர். அப்ப அவங்களுடைய கூக்குரலை தேவன் என்ன செய்தாரா கேட்டா. 10 வாசி. யாத்திரா 3:10. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். ஆமென். போதும். என்ன சொல்லாமா? அது மோசேட்ட தேவன் என்ன செய்றாரு, பேசுறாரு. எப்படி பேசுறாரு? இந்த எகிப்திலிருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்யணும், நீதான் மீட்டு கொண்டு வரணும். இன்னைக்கு அநேக பொறுப்பு தேவன் கொடுத்திருக்காரு. பக்கத்துல சொல்லுங்க, அநேக பொறுப்பு தேவன் கொடுத்திருக்காரு. என்ன சொல்லலாமா? மோசேக்கு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வரதுக்கு பொறுப்பை கொடுத்தாருன்னா இன்னைக்கு தேசத்தையே நம்ம கையில என்ன செய்திருக்கிறாரு. என்ன சொல்லலாமா? எல்லாரையும் தேவனுக்கு முன்பதாக அவர் நிறுத்தணும். பேசப்பா, அப்படித்தான் எல்லாரையும் ஒரு மோசையை போலதான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். என்ன சொல்லலாமா? அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தேவன் நம்மளுக்கு என்ன செய்திருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அப்பதான் அவர் சொல்றார், நான் தகுதியற்றவனா இருக்கிறேனே, அவர் தகுதி உள்ளவர் உன்னை தகுதியாக்குவார். சொல்றான், நான் திக்குவாய மந்தவாய ஆண்டவரே, என்னால போய் என்ன செய்ய முடியாது, அவங்கள்ட்ட இருந்து பார்வோட்டு போய் நான் பேசி என்ன செய்ய முடியாது, இந்த மக்களை நான் வீட்டுக்கு கொண்டு வர முடியாது, நான் மந்தவாயன் ஆண்டவரே. என்ன சொல்லாமா? தேவன் நல்லவர், ஒருபோது நம்மளை கைவிட மாட்டார். 11 வாசியமா. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. இல்ல சொல்லாமா? எதிலையும் எந்த அதாவது உலக காரியங்கள்ல நம்ம பின்வாங்கிடலாம், தேவனுடைய காரியத்தில் பின்வாங்கவே இல்லை. உலக காரியத்துக்கு என்ன செய்யணும், சினிமாவுக்கு போறது, ஆடம்பரத்துக்கு போறதுல இருந்தெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடணும், தேவனுடைய காரியத்தில் பின்வாங்க. இல்ல சொல்லாமா? உலகத்துக்கு பின்வாங்கணும், தேவனுடைய காரியத்துக்கு என்ன செய்யணும், நோக்கி சொல்லணும். சொல்லாமா? வாசி. யாத்திராகமம் 4:10 வாசி. யாத்திராகமம் 4:10 வாசி. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடு பேசுவதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனா இருக்கிறேன் ஆண்டவரே. இல்ல சொல்லாமா? இப்படி குறை சொல்லிக்கிட்டே சபையை விட்டு தூரமா செஞ்சிட கூடாது, சபையை விட்டு விலகி செஞ்சிட கூடாது. எல்லா இதுலயும் நீங்க பங்கெடுக்கிற மக்களா இருக்கணும், எல்லா பந்தியில வந்து கலந்து கொண்ட மக்களா இருக்கணும். இல்ல சொல்லாமா? நீ சாக்கு போக்கு சொல்ற காலம் அல்ல. எது சந்தோஷமா இருக்கீங்க? இவர் சொல்றார், சாக்கு போக்கு சொல்லி பார்க்கிறார், ஆனாலும் அழைத்தவர் உண்மை உள்ளவர். இதை சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி மோசே என்ன செய்யல, கைவிடவே இல்லை. மோசையை கொண்டுதான் என்ன செய்வேன், ஏன்னா அவர் என்ன செய்திருக்கிறார்னா தீர்மானம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். உன் மேலையும் தீர்மானம் பண்ணி இருக்கிறார். இந்த சபை மேல நம்மளுக்கு கொடுத்த சபை மேலே தேவன் தீர்மானம் என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். இந்த வருஷம் எண்டுல தேவன் செய்து முடிப்பார், கண்டிப்பா நடக்கும். இந்த சபையில இருக்கிற மக்களுக்கு எல்லாரும் நல்ல ஆசீர்வாதத்தை தேவன் தருவார், சமாதானத்தை தேவன் தருவார். இல்லைங்களா? அப்போ எரேமியா இருந்து வாசி. எரேமியா 1:5 இருந்து வாசி. 10 வசனம். எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆமென். எத்தனை சந்தோஷம். கை தட்டி விடுங்களாமா? தாயின் கருவிலேயே இந்த மோசேயை தேவன் என்ன செய்தாரா, தெரிந்து கொண்டார். இன்றைக்கு உன்னையே தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னையே தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். என்ன சொல்லலாமா? அதான் சொல்றாரு, கருவிலே தாயின் கருவிலே உருவான நான் முதலா கண்மணி போல் காத்து வந்தீரே, என்ன தவம் செய்தேனோ தெரியலே, இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆமென். ஆராதிப்பேனா என் ஆயுள் நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேனா. கருவிலே தாயின் கருவிலே உருவான நான் முதலா கண்மணி போல் காத்து வந்தீரே. எந்த சந்தோஷமா இருக்கு.
பிறக்கல, அவன் உருவாகல, மோசே உருவாகல. அதுக்கு முன்பதாகவே பேர் சொல்லி அழைத்த தேவனாய் இருக்கிறார். நீங்க மறந்துடலாம், நான் மறந்துடலாம், ஆனா அவர் மறக்க மாட்டார். அவர் செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டான நேரத்துல அவர் செய்து முடிப்பார். நீங்க காத்திருக்கணும், நான் காத்திருக்கணும். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இல்ல சொல்லாமா, மோசையை வந்து தாயின் கருவிலே என்ன செய்தாரா, இந்த இஸ்ரவேலை வீட்டுக்கு கொண்டு வர இவன் தான் உத்தமன், இவன் தான் பலசாலி சொல்லி தேவன் என்ன செய்தாரா, அறிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார். இன்னைக்கு உன்னையும் தேவன் அறிந்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யாத்திராகமம் சில வார்த்தையோடு பிடிக்கிற தேவன் நல்லவர். யாத்திராகமம் 33:12 எடுத்து வாசி. யாத்திராகமம் 33:12 வாசி. மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் ஜனங்களை அழைத்துக் கொண்டு போய் என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. சொல்லாமா, ஒரு ஆயத்தம் ஆயிட்டாரு. அப்ப தேவனுடைய கண்கள் இவருக்கு என்ன கிடைத்ததா, இன்னைக்கு தேவ கிருபை தான் நம்மளுக்கு. இந்த பலவீன வராதபடி தேவன் நம்மளை மட்டும் என்ன செய்யறாரு. ஆமா சொல்றாரு, நீ பலசாலி, நான் அறிவு ஞானவான் சொல்லிடாத அப்படிங்கிற ஒரு வார்த்தை வாசிக்க தேவன் நமக்குதான் தெரியும். எரேமியா 9:23 எடுத்து வாசிங்க. நான் பலசாலி, நான் அறிவு ஞானவான், எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும், அப்படி மட்டும் நீ எரிசிக்கிறாத, புலி கூட நீ நினைச்சு பாத்துறாத அப்படிங்கிறார். எடுத்து வாசியமா, எரேமியா 9:23 வாசியமா. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட. அவரை மாத்திரம் நம்ம மேன்மை பாராட்டணும். நம்மளுடைய பலனோ அறிவோ ஞானத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது. இந்த இடத்துல பார்க்கிறோம், மோசையை வந்து என்ன செய்யறாரு, தன்னை தாழ்த்துறவனாய் காணப்பட்டார், கர்த்தர் அவனுக்கு உயர்த்தவராய் காணப்பட்டார். மோசை எப்பெல்லாம் தாழ்த்துறானோ அப்பெல்லாம் மோசையை தேவன் என்ன செய்தாரு, உயர்த்தினார். இன்னைக்கு உங்களையும் இந்த சபையை தேவன் உயர்த்தும். உண்மை உள்ள ஊழியர் என்ன செய்யும், உயர்த்தப்படும். என்ன சொல்லாமா, 13 வாசம். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். ஆமென். என்ன சொல்லாமா, நீங்க தேவனிடத்துல கேட்கிறது என்ன செய்யுங்க, கேளு. அவருக்கு சொல்றாரு, நீ கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். ஏற்கனவே தேவன் நம்மளுக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை, தேவனிடத்துல கேளு. அவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட கேட்கிற, எனக்கு என்னென்ன தேவைன்னு அவர் என்ன செய்யறாரு, ஒரு சமூகம் எனக்கு என்ன செய்யணும், வேணும், இந்த வல்லமை எனக்கு வேணும், இப்படி வழி நடத்துறது எனக்கு வேணும். அப்பதான் நான் என்ன செய்ய முடியும், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்ய முடியும், நானே வீட்டுக்கு கொண்டு வர முடியாதவரே. அவர் சொல்றாரு, எப்பவும் என்னுடைய சமூகம் உனக்கு முன்பதாக என்ன செய்யும். ஆமென். இந்த நாட்கள்ல தேவனுடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக செல்லும். என்ன சொல்லாமா, நீங்க வீட்டிலே வாசிக்கலாம். தேவன் நல்லவர். 14 வாசியமா சொல்றாரு, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும், நீர் எங்களோட வருவதினால் அல்லவா. இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். என்ன சொல்லாமா, அவருடைய மேக சமம் அவங்களை என்ன செய்தது, வழி நடத்தியது. என்ன சொல்லாமா, இன்னைக்கு இந்த நாட்கள்ல அவருடைய மேக சமம் நம்மளை வழி நடத்தும். இல்ல சொல்லாமா, அன்பான ஒரு பாட்டு இருக்கேன், மேகசமம் மேகசமம் மேலிருந்து பாதுகாத்தது, பாதை காட்டு பாதல் எல்லாம் கூட செல்லுது. மேகசமம் மேலிருந்து பாதை காத்துது, பாதை காட்டு பாதல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா. நான் அதை தினம் யோசிப்பவள். சொல்லாமா, மேக சமம் நம்மளுக்கு கவலா இருக்கு. இடப்பட்ட வசதி வீட்டு வாசல் 19 வாசல் மீடியம் சொல்றாரு. அதற்கு அவர் என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ
எவன் மேலே கிருபையா இருக்க சுத்தமா இருக்கிறேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன். அவன் யார் மேலெல்லாம் அவனுடைய கிருபை இருக்குதோ அவன்லாம் பாக்கியம். இல்ல சொல்லலாமா? இதோ சந்தோஷமா இருக்கிறீங்க. காலையிலே தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார், நடத்துகிறவரா இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனது பிரியம். நாட்கள்ல நம்ம மக்களை தேவன் ஆசீர்வதிப்பார், மக்களை தேவன் உயர்த்துவார். இக்கட்டான சூழ்நிலிருந்து பூரண விடுதலை தேவன் நம்மளை கிடைக்கிறார். எல்லாம் ஒருமனப்படுவோம், ஜெபம் பண்ணுவோம். தேவன் பெரிய காரியங்களை செய்யும். சோதனை எல்லாம் கண்களை மூடி நன்றி ஆண்டவரே, சோதரப்பா. அருமையான மக்களுக்கு கர்த்தர் கொடுக்குற ஆண்டவரே சோதரன். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம் சொல்லிய மக்களோடு நீங்கள் பேசியிருக்கீங்க சபா. என் மக்கள் எல்லாம், சபை எல்லாம் உங்களுடைய கையில் அலங்காரமான கிரீடமாய் இருக்கும் சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஆண்டவரே இந்த நாட்கள்ல ஆண்டவரே சபா எங்களை இங்கே நடத்திட்டு வரீங்க, அற்புதமா நடத்தி வரீங்கப்பா. உங்களுக்கு நன்றி. என் மக்கள் எல்லாரும் இங்கே கருத்து கொடுக்குறோம். வேலை இல்லை, ஆனாலும் நீங்கள் ஆகாரத்தை கொடுக்குறீங்கப்பா. உங்களுக்கு நன்றி. என் மக்களை நீ காத்துக்கொள்ளும். நான் சீக்கிரமாக இந்த விடுதலை இருந்த ஆண்டவரே சபா சோதனை நெருக்கத்திலிருந்து எப்படி விடுதலையை தாரும். சகோதரமாரி ஆசிரியங்க, சகோதரமாரி ஆசிரியங்க, ஆண்டவர் கற்பதி கணிகள் ஆசிரியங்க சபா. நெருக்கத்திலிருந்து காத்துக்கொண்டு உங்களை திருப்பி சூழ்ந்திருக்கட்டும். அந்த தேசம் முழுவதும் உங்களை காவல் இருக்கட்டும். ஆண்டவரே சபா உண்மை நம்பி இருக்கிற மக்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாத விடுச்சு சிறியோர் வரைக்கும் காக்கப்படும் சொல்லி வாக்கு உங்களுடைய நாட்டு காக்கப்படும் பரிசுத்த ஆவியினால் என் மக்களை ஆசீர்வதித்து கொடுப்பார்கள். ஏசு அந்த நிகழ்வு பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உலகமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வராதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.